வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மி கிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மி கிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் முதராத்திரி. அப்படி சொன்னா தானே விமர்சனத்தையும் ஒரு கிக் இருக்கும். என்ன நான் சொல்றது? சரி, ரைட்டு. முதல்ல இந்த விமர்சனத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அன்பர்கள், நண்பர்கள், தம்பிகள், தங்கைகள் கிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோளை இங்கேயே நாங்க வச்சிடறோம். அதாவது நம்ம ஒரு படத்தை விமர்சனம் பண்ணாலே விமர்சனத்தை பார்க்க வர நம்மளுடைய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் வணக்கம் அண்ணே, குட் மார்னிங் அண்ணே, நமஸ்தே, நமஸ்கார், அன்யாஹசியோ அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி விமர்சனத்தை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா லைக்க போட்டு போயிடுறாங்களே தவிர யாரும் எங்கேயும் ஷேர் பண்றது இல்ல. அதனால உங்களுடைய பொன்னான விரல்களை வச்சு அந்த ஷேர் பட்டனை அமைக்கி கொஞ்சம் உங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க நீங்க கொஞ்சம் குழம்பும் கூட்டும் சேர்த்து கொடுத்ததா நினைச்சு மகிழ்வோடு நாங்க சாப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க இதை. சரி, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல நம்ம கதாநாயகன் துபாயில இருந்து உள்ளூருக்கு வந்துகிட்டு இருக்காப்ல. அவருக்கு தான் கல்யாண ஏற்பாடுகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து இங்க இறங்குற வரைக்கும் அந்த கல்யாண மாப்பிள்ளையே நம்ம தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. வந்து இறங்கினதுக்கு அப்புறம் கைகாலில் விழுந்து எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணி, எப்பா தெரிஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, சிட்டுக்குரிய மாதிரி அழகான ஒரு பொண்ணுப்பா அப்படின்னு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம கதாநாயகனுடைய இந்த கல்யாணமே அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அப்ப வரைக்கும் அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்க எடுங்க. இந்த படத்தை ராஜா கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் எழுதி இயக்கியிருக்காப்ல. அவரு நம்ம திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் சாருடைய டைஹார்ட் ஃபேனா இருப்பார் போல தெரியுது. ஏன்னா பொதுவாகவே பாக்கியராஜ் சாருடைய படங்கள்ல தான் ஆரம்பத்தில் அவர் பேரை போட மாட்டாப்ல. படத்துல முக்கியமான ஒரு வெரி ஹை மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆடியன்ஸ் எங்க சீட் எட்ஜில் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் உங்கள் கே பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி அவர் போடுவாரு. அதே ஸ்டைல்ல நம்மளும் ஒரு முக்கியமான ஹை மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல தான் பேரை விட்டுருக்காப்ல. அதுவே பாக்கியராஜ் சாருடைய படத்தை பார்த்தா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது 2021 ஒரு மலையாள படமாக வெளியான திங்களச்ச நிச்சயம் படம் நம்மளுடைய மைண்டுக்கு லைட்டா வந்துட்டு போகத்தான் செய்யுது. ஏன்னா இந்த படத்துடைய அந்த கதைக்களம், அந்த பேக் டிராப் அவங்க செட் அவுட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அப்படி ஒட்டுக்கா ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு அந்த ஃபீல் ஒன்று வருது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதுவும் குறிப்பாக படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் அந்த சீன், அந்த ஷாட்டு, ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் ஷாட்டு, ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ரிஸ்கியான ஒரு டாஸ்க். அது ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்கு இந்த டீம். அந்த ஒரு ஷாட்லயே எப்பா கதாநாயகன் யாரு, அவர் எங்க வேலை பார்க்கிறாரு, இப்ப எதுக்காக வர்றாரு, அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் யார் யாரு, அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, தங்கச்சி யாரு, தங்கச்சி என்ன வேலை பார்க்குது, இப்ப இவங்க எல்லாம் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு விஷயங்களையும் ஒரு ரூம்ல சொல்லிட்டு அப்படியே கேமராவை எடுத்துட்டு இன்னொரு ரூமுக்கு டிராவல் பண்ணி போய் நம்ம பெண்ணுடைய வீட்டாரெல்லாம் யார் யாரு, அதுல எத்தனை பேர், ஒருத்தருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, பெண்ணுடைய நிலைமை என்ன, இப்ப எதுக்காக இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ்வளவு விஷயங்களையும் அந்த ஒரே ஷாட்ல இவங்க சொன்னதுலயே பரவாயில்லைங்க. டைரக்டருக்கு மேக்கிங் கிளியராக தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துட்டாங்க. அட்டகாசமாக கன்சீவ் பண்ணப்பட்ட ஒரு ஷாட், அது ரொம்ப அழகாகவும் இருந்தது அந்த ஷாட். ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டை கன்சீவ் பண்றதுக்கு கேமராமேன் சுரேந்திரனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோக ரைட்டிங், ஸ்டேஜிங், மேக்கிங் அப்படின்னு எல்லாமே அந்த ஒரு ஷாட்லயே செம்மையாக பண்ணியிருந்தது இந்த டீம். இந்த படத்துல பிளாக் காமெடியாக கூட பல இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை படத்துடைய முக்கியமான கீ மொமெண்ட்ஸுக்கு இவங்க பெருசாக ஹெல்ப் பண்ற மாதிரியே செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமாக மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராகவே இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் வரிசை, பெண்கள் வரிசை அப்படின்னு ரெண்டா நீங்க பிரிச்சுக்கலாம். அதாவது ஆண்கள் வரிசையில நம்ம ரிஷிகாந்த், சேத்தன், ஏ வெங்கடேஷ், பகவதி பெருமாள், அப்துல்லி அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம். பெண்கள் வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிஷ்மா அனில்குமார், சங்கீதா பாலன், செல்லி கிஷோர், சுமித்ரா தேவி, வர்ஷினி கார்மேகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆர்டிஸ்ட், இன்னமும் ஊருப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இவ்வளவு பேருமே எங்கேயுமே நமக்கு நடிக்கிறாங்கல்ல எல்லாரும் எல்லாம் ஆர்டிஸ்ட் தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வரல. அந்த அளவுக்கு ரொம்ப லைவா ஒருத்தரும் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே நின்றுருக்காங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லார்கிட்டையும் இருந்து ஈவன் படத்துடைய இயக்குனரான ராஜா கருப்புசாமியே இந்த படத்துக்குள்ள ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி காமெடி கலந்த கேரக்டர். அதையே அவர் சூப்பராகத்தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரத் சங்கருடைய மியூசிக். மிருதங்கத்தை வச்சு ஒரு சில சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி அள்ளி எரிஞ்சிருக்காப்புல. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் ராஜா சாருடைய படங்கள் தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் அவரால் மட்டுமே பண்ண முடிஞ்ச மேஜிக். அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் இதில் பரத் சங்கர் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இது போக பகவதி பெருமாள் கேரக்டரை வச்சு அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள்னாலேயே கிராமப்புறங்களில் இன்னைக்கு டேட்லையும் பெண்களுடைய நிலைமை எப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லாம சொன்ன விஷயமாகட்டும், ஹீரோயினுடைய சித்தி கதாபாத்திரத்தை வச்சு ஏப்பா பெண்களுக்கும் ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு, அவங்க நினைச்சா அவங்களாலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு பேசின விஷயமாகட்டும், இது ரெண்டும் கான்ட்ராஸ்டாகவும் இருந்தது, நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே போக டைரக்டரே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய மனசாட்சியாக அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ற அட்ராசிட்டியாக ஒரு சில விஷயங்களை அவர் கிரியேட் பண்ண விதமாகட்டும், சேத்தன் சொல்லணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் கடவுளே அருள் கொடுத்து அதுக்கு ஓகே கொடுக்குற மாதிரி பின்னாடியே ஒரு மணி சத்தம் கேட்கிற விஷயத்தை அவர் வச்ச விதமாகட்டும்னு சொல்லி இது ரெண்டும் இந்த கதைக்கு நல்ல ஒரு செம்மையான ஐடியா இல்லை, நல்ல தாட் ப்ராசஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் எனக்கு கொடுத்துச்சு. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் ஒரு பக்கம் இருக்கு. அட்டேங்கப்பா வேற லெவல் படம் போலயே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல? இல்லை, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அதில் முதல் சம்பவமே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். The second half actually first halfல எங்க வந்து இவங்க அந்த கதையை முடிச்சாங்களோ மோரார்லெஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் கதை அதே இடத்துல தான் நிக்குது. பெருசாக எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த படத்துக்குள்ள செகண்ட் ஹாஃப்க்குள்ள பெருசா வைக்கப்படவே கிடையாது. ஒரு 2-3 மொமெண்ட்ஸ் தவிர இவங்க ரைட்டிங்ல செகண்ட் ஹாஃப்ல இன்னும் நிறைய மெனக்கெட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு படத்தை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கான இல்ல லேசியான ரைட்டிங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமாக பகவதி பெருமாளை வச்சு பண்ற அந்த விஷயம் நல்லா இருந்தது. ஆனா அது ஒரு லிமிட்டுக்கு பண்ணியிருக்கணும். இவங்க ஆண்கள் சைடில் அவங்க பண்ற அட்ராசிட்டி ஆகட்டும், பெண்களுக்குள்ள ஒரு வாய்க்கலப்பு ஒன்று ஆயிரும், அந்த விஷயத்தை அவங்க போர்ட்ரே பண்ண ஆகட்டும், இது ஒரு சில லெவல் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. ஆனா அளவுக்கு அதிகமாக போகும்போது எங்க ஜவ்வா இழுக்கிறீங்க, அந்த சீனை தயவு செஞ்சு முடிச்சு வைங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே ரொம்ப சலிப்பு தட்டி போயிடுது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இன்னும் சுவாரஸ்யமாக பல விஷயங்களை செகண்ட் ஹாஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஈவன் கடைசியா ஒரு 5-10 நிமிஷத்துல தான் கதாபாத்திரங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நான் இதை தாண்டி சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் ஸ்பாயிலராக ஆயிடும். நீங்க படத்தை போய் பார்த்தே என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம், ஹீரோயினுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கு, ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன மாண்டாச் மாதிரி வச்சு அதை அழகாக கன்வே பண்ண இந்த டீம் ஹீரோவுக்கு அப்படி ஏன் தான் தன வருஷமா ஒரு கல்யாணம் பண்ணாம இருக்கார் அப்படிங்கிறத வெறும் டைலாக்காகவே போங்கடிச்சது அப்படிங்கிறது எனக்கு நம்ம ஒட்டவே கிடையாது. இவங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வச்ச மாதிரி அவருக்குமே ஏதாவது ஒரு சின்ன மாண்டாச்சா கிளிம்ஸா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கேரக்டர் எதனால கல்யாணம் பண்ணாமையே இருக்குது அப்படிங்கிற அந்த இம்பாக்ட் இன்னும் பெட்டராக எங்களுக்குள்ள கடத்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு வரத்தான் செஞ்சது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த முதல் ராத்திரி. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலே போதும், செகண்ட் ஹாஃப் நான் பேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற நபர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்க. ஆனா ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் 2000 ரூபாய் செலவழிச்சு இப்போ நான் தியேட்டர்ஸ்க்கு போய் பார்க்க போறேன் சார், பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த விமர்சனம். ஏன்னா ஓடிடியில் இந்த படம் இன்னுமே உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+ வாங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ள டபுள் மீனிங்காக ஒரு சில வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிராமப்புறங்களில் நக்கல் நையாண்டியாக அப்படி தான் பேசுவாங்க. அதெல்லாம் அப்படி பேசுறவங்கிறதே அவங்க பெருசாக ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில வசனங்கள் இருக்கு. ஆனால் முதல் ராத்திரி அப்படின்னு ஒரு படத்துக்கு பேரை வச்சுட்டு பெருசா விரசமே இல்லாம இப்படி ஒரு படத்தை பிரசன்ட் பண்றதுக்கே ஒரு திறமை வேணும். அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.